சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடும் வல்லமையோடும் ஆண்டவரே பிதாவே, இந்த நேரத்திலுமாய் கடன் பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்கிற இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, யாரெல்லாம் இன்றைக்கு ஆண்டவரே கடன் பிரச்சனைகளோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே, நீர் அவருடைய கைகளின் பிரயாசங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி அவர்கள் கடன் வாங்காமல் ஆண்டவரே இல்லாதவர்களுக்கு கடன் கொடுக்கும் கரங்களாய் அவர்களுடைய கரங்களை நீர் உயர்த்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இவர்களுக்கான நல்ல பொக்கிஷசாலையாகிய உம்முடைய வானத்தை நீர் திறக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா எஸ் அப்பா, இவர்களுக்கான அந்த பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த கடன் பிரச்சனைகள்ல இருந்து முற்றிலுமாய் விடுதலையாக்குங்க. இன்றைக்கு அநேக ஜனங்கள் இந்த கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், நிம்மதி இழந்திருக்கிறார்கள், சமாதானம் இல்லை ஆண்டவரே. ஏசப்பா, சமாதானத்தின் தேவனாய் இருக்கிற நீங்க இவருடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அந்த கடன் பிரச்சனைகள்ல இருந்து முற்றிலுமாய் ஆண்டவரே இவர் ஒவ்வொருவரையும் தேவன் விடுதலை ஆக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, உம்மால் கூடும் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த கடன் பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், பண தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் காண்கிறீங்க. ஏசப்பா, காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் நீங்க ஆண்டவரே. இவருடைய அந்த கடன் பிரச்சனைகளுக்கு தேவையான அந்த பண தேவைகளை என் தேவன் சந்திக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் கீழாக்காமல் மேலாக்குகிறவராகவும் வாளாக்காமல் தலையாக்குகிறவராகவும் இருக்கிறபடியினால் ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனையிலே இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய அன்பான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. உங்களுடைய கரம் இவர்களை தொடட்டும் ஆண்டவரே. அந்த கடன் பிரச்சனையில் இருந்து முற்றிலுமாய் இவர்கள் விடுதலையாக்கப்பட்டு ஆசீர்வாதமான குடும்பத்திலே ஆசீர்வாதமாய் வாழ என் தேவன் கிருபை பாராட்டும்படியாக உம்முடைய வல்லமை உள்ள கரத்திலே ஒப்பு கொடுத்து நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்கு கடன் பிரச்சனையில் அநேகர் இருக்கிறீங்க. நிச்சயமாக ஜெபம் கேட்டிருக்கிறீங்க. அநேகரும் கடன் பிரச்சனை எங்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. நிச்சயமா உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாவற்றையுமே ஆண்டவர் மாற்றி போடுவார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.